இப்போ ஃபார்மிங் ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு டிமாண்டை பொறுத்தா ஃபார்மிங் இருக்கணும். இப்போ டிமாண்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் ஆர்கானிக்காக இங்கே இருக்க ஒவ்வொரு பெட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி வாட்டரில் ஜிஞ்சரு, கார்லிக்கு, டர்மரிக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ட்ரிங்கிங்க்கு கொடுக்குறோம். சப்ஸ்டான்ஷியலாக அவங்க சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரல் ஃபீடு தான். எதுவும் பிராய்லர் ஃபீடோ இல்லை நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு எதுவும் பண்ணுறதில்ல. இங்கே 2 வகையான போல்ட்ரி வளர்க்குறோம். ஒன்று டர்க்கி வளர்க்குறோம், இன்னொன்று வந்து எக்குக்காகவும் மீட்டுக்காகவும் சிக்கன், கண்ட்ரி சிக்கன்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு டர்க்கியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், ஈஸ்டர் 2 சீசன் தான். ஸோ கம்மியான நம்பர்ஸ் இருக்கும். பட் நீங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சிக்கனாக இருக்கட்டும் இல்லை எக் லேயிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் ஹையஸ்ட் கவுண்ட்டில் வச்சிருப்போம். அதை வச்சு தான் இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு டிமாண்ட் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வளர்க்குறது எப்படி, இதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி, எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ டெய்லி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து விசிட் பண்ணுவாங்களா? வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வருவாங்க மேம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஏன்னா அவங்களுக்கு கல்னரியும் இருக்கிறதுனால இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி இன்ஃபியூஸ் பண்ணி ஃபுட்டு பண்ணுறதுன்றது தான் நம்ம மெயினாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே எத்தனை டர்க்கி அண்ட் மேம் டர்க்கிஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்குள்ளே தான் இருக்கும். நமக்கு சிக்கன் கவுண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலேயே வச்சிருக்கோம். அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கு மீட்டுக்கு. ஆமாம், அந்த கண்ட்ரி சிக்கன்ஸ் அடுத்து 25 டேஸ்ல அவங்க திருப்பி ஃபீல்டுக்கு விட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ இட்ஸ் சைக்கிளிக் ப்ராசஸ். ஒன் டேல அது நடக்காது. இது ஒவ்வொரு நாள் ஷெடியூல் போட்டு கேலண்டரில் கொண்டு வரதை பொறுத்து அது அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு.